நீங்க விடுங்க, நீங்க கொஞ்சம் பின்னாடி தள்ளிருக்கீங்க. சாமியார் அம்மாவை மட்டும் கொஞ்சம் முன்னாடி விட்டுருக்கீங்க. நீங்க குறுக்கு நிற்க போறாதீங்க. அண்ணே செருப்பெல்லாம் கழட்டிட்டு நின்றுங்கண்ணே, நான் கோச்சுக்காம செருப்பை கழட்டிருங்க. போட்டு இறுக்கி வச்சதானே ஆறாப்பு துணியாட்டம் போட்டு விட்டேன். இடுப்புலையும் கட்டி விடுறேன். இப்படி எந்திரிச்சிருந்தாக்க எப்படி பார்ப்பாங்க? ஹலோ 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 எல்லாம் கொஞ்சம் அமைதியா உட்காந்தீங்கன்னாக்க எல்லாத்துக்கும் எல்லாருமே பார்க்கலாம். இந்த பின்னாடி உள்ளவங்களும் யாருமே பார்க்க முடியல. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அமைதியா உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நாடகம் சிறப்பா இருக்கு. எல்லாம் என்ன சாமியாட்டம்லாம் நிறைய இருக்கு. உட்கார்ந்தாத்தான் நல்லா இருக்கு. உட்காருங்க. உட்கார்ந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாருமே பார்க்கலாம். அதுக்குதான் சொல்றது. கொஞ்சம் அமைதி காத்து கொடுங்க. அண்ணே அண்ணே நீங்க உட்காருங்க. உட்காருங்க கொஞ்சம் அப்படியே உட்காருங்க. உட்காருங்க. அந்த தாய் ஆடி பாடி வர்ற நேரத்தை அந்த இடத்துல பார்க்கணும். அந்த தாயோட அருள் சுத்தி நம்மளுக்கு கிடைக்கணும். அப்படி என்பதுக்காக எல்லா மக்களும் அப்படி கொஞ்சம் கைத்தட்டில பார்க்கலாம். கைத்தட்டு அப்படி ஆவி
எது கண்ணபுரத்தம்மனோட கழகம். இந்த 6 கணிக்கிளைகள் 7வது கண்ணியக்கப்பட்டவள் கொள்ளரை காவிரியில குடியிருக்கக்கூடிய தாய். அந்த சமயபுரத்து கழகம் எது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியணும். அதனால ஒவ்வொரு கழகமும் சொல்லி அழைக்கும் பொழுது ஒவ்வொரு கழகமா கொண்டு வந்து வைக்கணும். ஏன்னா நான் வைப்பேன் நீங்க வைப்பேன்னு சொல்லி கொண்டு வந்து வச்சா எது எந்த ஒரு தாயின்னு சொல்லி மக்களுக்கு தெரியாமே போயிடும். அதனால ஒவ்வொரு கழகமாக்கப்பட்டது தாய் இறங்க வேண்டும். அந்த தாயை வருந்தி அழைக்கக்கூடிய நேரத்துல சாமி ஒன்று கொஞ்சம் பிடிச்சுக்கிறதுக்கு ஆளு பக்கத்துல வந்து நின்றுங்க. இப்ப பிடிக்காதீங்க. இப்ப போட்டு நீங்க மண்ணு கட்டுறீங்கன்னா அப்புறம் சாமியார் எப்படி பார்ப்பீங்க? ஆமா, பெண்கள் மட்டும் வாங்க, ஆண்கள் யாரும் பிடிக்க வேண்டாம். ஆண்கள் மட்டும் ஒரு 2-3 பேர், ஒரு 4 பேர் மட்டும் அப்படியே வந்து பக்கத்தில் நின்றுங்க. சங்கம் முதல பிறந்தவோ சக்தி உமையே சுமந்தவோ சூரக்கண்ணால் பார்க்கறியே சூழாகிதோ இப்பொழுது முதல் கழகம் இறங்கியிருக்கின்றால் நாட்டாமலை கழகம் திருவப்பூர் அம்மனுடைய கழகமாகப்பட்டது இறந்திருக்கிறது. ஒவ்வொரு கழகமும் தாய் இறங்க வேண்டும். இப்பொழுது அழைக்கக்கூடியது 3வது கழகம் கொண்டையூர் யாரிலிருந்து கொண்டையூர் மக்கள் காவல் காக்கக்கூடிய தாயோட கழகமாகப்பட்டது. அப்படி வந்து பிடிச்சிருக்கோம். இப்பொழுது 3வது கழகமாகப்பட்டது இருக்கின்றது. இப்பொழுது 4வது கழகம் இருந்தப்பட்டி அம்மனுடைய கழகம். இருந்தப்பட்டி அதே மாதிரி ஒவ்வொரு கழகமும் அதை கட்டும். இப்பொழுது கொஞ்சம் அப்படி எல்லாம் கொஞ்சம் கை தட்டுங்க பார்க்கலாம். கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. இந்த ஆட்கள் எல்லாம் விசிறி இருக்காங்க. அவர் அந்த ராஜாக்கப்பட்டவர்கள் குடிபட்டு இப்பொழுது 5வது கழகம் அந்த இத்தூர் வெப்பக்காரி. இப்பொழுது 6வது கழகம் கண்ணபுரத்து அம்மனுடைய கழகமாக்கப்பட்டது. கண்ணபுர எல்லையிலே
தாயாகப்பட்டவளும் இந்த ஏழூர் முத்துமாரியாகப்பட்டவளும் ஒரு வயிற்றுல பிறந்து ஒவ்வொரு எல்லைக்கூட்டில் அமரக்கூடியவைதான் நாத்தாமலை, திருவப்பூர், கொன்னையூர், இருந்திரப்பட்டி, வைத்தூர், கண்ணபுரம், சமயபுரம். அந்த தாயாகப்பட்டவளும் கொஞ்சம் சொந்தமாக எழுதியிருக்க. இந்த சமயபுரத்து தாயோட பெருமைகள் என்னவென்றால் இந்த 5 தெய்வமாகப்பட்டது நாத்தாமலை, திருவப்பூர், இருந்திரப்பட்டி, வைத்தூர், இந்த 5 தெய்வமுமே புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை எல்லையிலேயே அமர்ந்திருக்கின்றது. இந்த சாண்டால் சமயபுரம் சாதித்தல் கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த சமயபுரத்தம்மனும் கண்ணபுரத்தம்மனும் எங்க அமர்ந்திருக்கிறார்? திருச்சி கொள்ளட காவிரியை தாயாகப்பட்டவள் அமர்ந்திருக்கிறார். அவர் அமர்ந்தது எப்படி தெரியுமா? எல்லா இடத்திலுமே கல்லால சிலையாக அமர்ந்திருக்கின்றார். ஆனா சமயபுரத்தை மட்டும் வெற்றின கட்டுன்னு சொன்னால் வேப்ப மரத்தை அந்த காலத்துல அப்படியே வந்து வேப்ப மரத்தை வெட்டிட்டாங்க. அந்த வெற்றின கட்டையிலேயே தாய் வேப்பாக முளைத்து அதிலேயே அந்த தாயாகப்பட்டவள் வடிவமாக உருவாகி அந்த தாயாகப்பட்டவள் குடிகொண்டு இன்னைக்கு சமயபுரத்து மகமாக இருந்து உலக மக்கள் எல்லாம் பார்த்து கஷ்டத்தை போக்கக்கூடிய தாயாகப்பட்டவள் சமயபுரத்து அம்மன். அந்த சமயபுரத்து அம்மன் வரக்கூடிய நேரத்தில் யாரும் இந்த இடத்துல கேள்வி கிண்டலாக யாரும் நினைக்காதீங்க. அது உங்களுக்கு நல்லது இல்லை, உங்க குடும்பத்துக்கும் நல்லது இல்லை. யாரும் கேள்வி கிண்டல் செய்யாதீங்க. இது வேற நாடகம் அல்ல, இது தெய்வ சக்தியாகப்பட்ட ஒரு நாடகம். சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, மகமாய் என்று சொல்லக்கூடிய 7 ஊர் முத்துமாரியாகப்பட்டவளும் அந்த அழகமலை 18ஆம் படி கருப்பசாமியும் கொல்லிமலை சின்ன கருப்பசாமி 9 தெய்வத்தோட அரசத்தில் நிறைந்த ஒரு நாடகத்தை நம்ம ஊர் எல்லையிலே அந்த உச்சனி மாகாளியம்மனோட வாசல்ல நீங்க வச்சிருக்கீங்க. இந்த நாடகத்தால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும். நீங்களும் நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும். யாரும் மக்கள் எல்லாம் யாரும் ஆண்கள் பெண்கள் யாரும் கேலி கிண்டல் மட்டும் செய்யாதீங்க. கேலி கிண்டல் செஞ்சால் உங்க குடும்பத்துக்கு சுகம் இருக்காது. அதை நான் விரிவாக சொல்ல வேண்டாம். அதுக்காக சொல்றேன், கேலி கிண்டல் மட்டும் யாரும் செய்யாதீங்க, செய்யக்கூடாது. அந்த தாயை மனசுல நினைச்சு எல்லா மக்களும் அந்த தாயை அப்படியே கரகத்தை நல்லா ஆடி இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து இறங்கட்டும். அந்த தாயை கரகத்தை இறக்குவது போல் உங்களை பிடிச்ச பீடவீர்களை மத்திரி இறங்கிவிடும். அதுக்காக சொல்றது, எல்லாரும் நல்லா கொஞ்சம் கைத்தட்டுங்க. தாயை ஓடி வர வேண்டும். தாயை வேப்பிடிக்காது தாயை இட்டவரு எல்லையிலே இந்த ஒரு எல்லையிலே எந்த ஒரு எல்லையிலே இங்கே அழுகின்ற உச்சமாகாளி அக்கா நடத்தவல்லோ தாய நல்லா வீசி விடுங்க. தண்ணி இப்ப கொடுக்காதீங்க. தண்ணி மூஞ்சி மட்டும் கழுவி விடுங்க. தண்ணியை மட்டும் சாதாரண மூஞ்சில அடிக்காம தண்ணியை தொட்டு மூஞ்சியை கழுவி விடுங்க. கழுவி விட்டு அப்படியே உட்கார வைங்க. தண்ணி கேட்கும் போது தண்ணி கொடுங்க. உட்கார கழுவி இல்ல அமைதி காத்து உட்கார்ந்த நல்ல முறையாக நாடகத்தை நடத்தி கொடுப்போம் என்று தெரிவித்து விட்டு இதோ எங்கள் கதாபணியாக்கப்பட்டது தொடங்கிட்டோம். அப்படி எல்லாருமே உட்காருங்க. சக்தி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் யாருமே இல்லை. ஆனா அவர்கள் நினைக்கக்கூடிய காரியம் வெற்றி அடைந்தால் இதுதான் தெய்வம் என்று சொல்லி
நம்மளை வணங்கி கொண்டிருப்பார்கள். ஆனா அவர்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையாவிட்டால் இதெல்லாம் தெய்வமா? ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை கொடுக்கப்படுகிறது. கைதடு. இங்கு சக்தியாக நடித்துக் கொண்டிருக்கும் நித்யஸ்ரீ அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. பார்த்தாயா? சந்தேகம் தீர்ந்து விட்டதா? தீர்ந்து விட்டது சுவாமி. ஏதும் சந்தேகம் இருக்கின்றதா? ஒரு சந்தேகம் இல்லை சுவாமி. அப்படியாகட்டும். வெற்றி உனக்கு. ஓ நமச்சிவாய நமக. ஓ நமச்சிவாய நமக. ஓ நமச்சிவாய நமக. கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் 7 குழந்தைகளாக பிறந்து
இந்த 7 குழந்தைகளும் ஏலூர் எல்லைக்கோட்டிலே அமர்ந்து நாத்தாமலை எல்லை குத்தாச்சிக்குள கோபுர கத்தாளி வனத்தில் இந்த 7 பிறப்புகளும் ஒரு சுயர்மம் பெற்று அந்த அரக்கனாகப்பட்டவன் வரிவேலைகள் அவனை வதம் செய்துவிட்டு கல்கடை இடமெல்லாம் கருமாரியாகவும் மண்கடை இடமெல்லாம் மகமாயாக பொத்து குலுக்கி இங்குள்ள மக்களுக்கெல்லாம் நல்லருளை கொடுத்துவிட்டு பின் கைலாயம் திரும்புகிறேன். இந்த உலகத்திலேயே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நம்ம மேல பாசம் கட்டுற ஜீவன் யாருன்னா நம்மளை 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த தாய் தான். அவங்களை மட்டும் கடைசி காலத்துல யாரும் தவிக்க விட்டுறாம பக்கத்திலே வச்சு பார்த்து அம்மா 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 10 மாசம் இன்னும் சுமந்து பெத்தி எடுத்தேம்மா ஒன்றுக்கு முன்னாலே ஆகாய சும்மா ஓரத்தை எல்லாம் பாரா தந்து ஊட்டி வளர்த்தேம்மா ஒன்றுக்கு முன்னாலே ஆகாய சும்மா எறும்பு வந்தாமே துசுதும்பு சேராமே துப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா ஒன்றுக்கு முன்னாலே ஆகாய சும்மா 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா இன்றெடுத்து அம்மா மாருளையோ அம்மா தோளுளையோ நான் ஒருங்கே ஏன கட்டி அம்மா காற்றிலையோ வீட்டிலையோ நித்த வேர்வ நித்த சுட்டி நமக்காக தியாகம் செஞ்ச சாமி நமக்காக தியாகம் செஞ்ச சாமி நீதானும் சொல்லி தெரியணுமா ஏம்மாவே கோடி சாமி உனக்கு இங்கு ஈடாகுமா தாயவனு சாமிக்கு நீலதா தெய்வமது தாய்க்கு கீழதா தாயவனு சாமிக்கு நீலதா சுத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு சித்தத்திலும் சித்தமடா வீசி விரக சுமந்து இரவா
பார்த்ததோ எத்தனையோ தாயிக்கு தமிழ்நாட்டிலே எந்தாயி அவளை போல் இந்த ஊரிலே தியாகி யாரு தியாகி யாரும் இல்லை போடா தாயின் கால தொட்டு கும்பிட்டே வாடா அவளா கோவில் அவளா உலகம் பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா உள்ள மனசு சுத்தத்திலும் சுத்தமடா மண்ணில் வரும் செடி கொடிகள் எவ்வளவோ வகைகள் தான் மரமோ கொடியோ தண்ணி மட்டும் ஒன்றேதான் பலவித மரங்கள் என்ன மரத்தில் பழங்கள் என்ன நிறத்தில் ருசியில் ஒவ்வொன்று வேறதா பழமாய் வழுத்ததினா மிளகாய் இனிக்குமா காயாய் இருப்பதினா புளியா கசக்குமா நல்ல வயிற்றில பிறந்தா நல்லவனேதாண்டா அவன் கெட்டது செய்ய மாட்டான் நல்லவனேதாண்டா அவனே மனிதர்கள் அதை நீ உணரு சுத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா உள்ள மனசு சித்தத்திலும் சுத்தமடா இவமது தாய்க்கு கீழதா தாயவளு சாமிக்கு கீழதா தெய்வமது தாய்க்கு கீழதா தாயவளு சாமிக்கு கீழதா நன்றி 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 திகழும் அருந்ததி உடையவளே அருந்தின உடையவளே ஆனந்தமாளுதலை அன்பருக்கு அளித்தவளே ஆளுதலை அன்பருக்கு அளிப்பவளே கற்பகதை உடையாறு துணையானே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிழ்ச்சியிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிழ்ச்சியிலே தலைமணி வார்த்தைகள் தலைவடி வாய்த்திகளும் சின்ன சிறு கோவிலே சிலை மணிமாக உலகிலே போவரே செம்பவன பேரி கற்பகத்தை உடைய
பெரும் மதிப்புக்கும் உரையாகக்கூடிய நாடக கலைஞர் மக்களே, வருங்கால வாலிபர்களே, என் நாடகத்தை சீரனும் சிறப்பு நடத்தி கொண்டிருக்கா ஊர் பொதுமக்களுக்கா, நாடக கலைஞர் மக்களுக்கா, கபடி வராத காவல்துறை அதிகாரிகளுக்கா, எங்கள் அனைவருக்கா எங்கள் நாடக கலைஞர்கள் சார்பாக நன்றி நன்றி அந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த கோட்டை பெருமாள் கதையை தொடங்குகிறேன் என்று வணக்கம். எப்படி என்றால் எங்கு சென்றாலும் அந்த ஆயுமயவளை ஆதிபராசக்தி வணங்க விடுவலவா ஆகையா அன்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோவில் கொண்டு குங்குமக்காரி ஓங்காரியே வேப்பிலைக்காரே எல் உனக்கையிலே படையேற்றும் முத்துமாரி அன்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோவில் கொண்டு குங்குமக்காரி அன்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோவில் கொண்டு குங்குமக்காரி ஓங்காரியே வேப்பிலைக்காரி ஓங்காரியே வேப்பிலைக்காரி எல் உனக்கையிலே படையேற்றும் முத்துமாரி அன்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோவில் கொண்டு குங்குமக்காரி நார்த்தமலை கழகத்திலே கோட்டமலையிலே கோட்டை பெருமாள் என்று பெயரிட்டு இங்கு சிறந்த முறையில் கோட்டை பெருமாள் நடிக்கும் பாஸ்பால் அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. இதற்காகவே பொன்னாடை போட்டி இவருப்படுத்தி ஊர் பொதுமக்களுக்கும் பல கமிட்டர்களுக்கும் எங்களது நாடக கலைக்கும் சார்பாக நன்றி நன்றி என்ற வணக்கம் தெரிவித்துக் கொண்டு என் கதையை துவங்குகிறேன் என்று வணக்கம். தம்பி இந்த மேல கொஞ்சம் வாரு, இந்த பால்வாட்டில் பாரு, இந்த பயன்லாம் இல்லை மேல லைன் போயிட்டு இருக்குப்பா, மேல லைன் போயிட்டு இருக்கு, இந்த செல் பயிர் எல்லாம் போய் மேல வர்றாங்க, கீழே இறங்கு சாமி, இறங்கு கீழே இறங்கு, மேல ஒயர் போயிட்டு இருக்குல்ல, மெதுவா மெதுவா கீழே விழுந்துறாத 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 மெதுவா இறங்கு. குடிப்பா குடிப்பா. மேல லைன் போயிட்டு இருக்குது. ஆமா கீழே இறங்கி விளாடுங்க.
இறங்கிட்டாங்க உட்காருங்க அமைதியா உட்காருங்க இறங்கிட்டாங்க தேவதி பேர் கோட்டை பெருமா என் கோட்டை மலைகளை ஆட்சி புரிந்து எனக்கு மனதிருக்கின்ற கோட்டை கருப்பா இருவருக்கும் திருமணம் முடிந்து வெகு காலமாகிவிட்டது ஆனாலும் எங்களுக்கு குழந்தை வாக்கியங்கள் இல்லை புத்திர வாக்கியங்கள் இல்லை நாட்டு மக்கள் அல்ல பிள்ளை இல்லா பெரும்பாவி மக்கள் இல்லா பாபாவி என்று நாட்டு மக்கள் அல்ல இந்த கோட்டை பெருமாள் எதற்காக உயிர் வாழ வேண்டும் என்று எங்களை எவ்வளவாக பேசிக் கொண்டு வருகிறார்கள் என்ன செய்வது இந்த கோட்டை பெருமாளுக்கு ஒரு குழந்தை வாக்கியத்தை கொடுத்திருந்தால் நாட்டு மக்கள் எல்லாம் எங்களை பார்த்து பிள்ளை எல்லாம் பெரும்பாவி மக்கள் எல்லாம் பாபாவி என்று ஏச்சுவார்களா இல்லை பேசுவார்களா இப்ப இருக்கக்கூடிய நேரத்தில் பிள்ளை எல்லாம் பெரும்பாவி என்று எங்களை எப்படியெல்லாம் பேசிக் கொண்டு வருகிறார்கள் தெரியுமா இந்த தூக்குறவெல்லாம் கொஞ்ச நேரம் எதிர்த்து உட்கார்ந்துங்க சின்ன குழந்தை படுத்திருந்தாலும் தூக்கி மடியில உட்கார வச்சுங்க ஏன்னா இந்த கோட்டை பெருமாள் கதையை பாட போறோம் சின்ன குழந்தை கூட தூங்கக்கூடாது என்ற ஐதீகம் ஏனென்றால் பிள்ளையை பெற்றவர்கள் தான் பிள்ளையோட அருமை தெரியும் பிள்ளையை பெக்காதவர்களுக்கும் பிள்ளையோட அருமை தெரியும் அதனால எல்லோரும் கொஞ்ச நேரம் தூக்கி மடியில உட்காந்துக்குங்க இந்த தலையில யாரும் உட்கார போடாதீங்க அப்படியே கொஞ்சம் தூக்கி மடியில வச்சுக்கோங்கம்மா கோட்டை பெருமாள் குழந்தை இல்லாது அழுது புலம்பக்கூடிய நேரம் யாரும் படுத்துக்க கூடாது எந்திரிச்சு உட்காருமா நாட்டு மக்கள் எல்லாம் என்னை எப்படியெல்லாம் ஏவலமாக பேசிக் கொண்டு வருகிறார்கள் என்றால் பிள்ளை இல்லா பாவை என்றே உட்காருமா இங்க போறீங்க சரியா 3 மணிக்கு பெரிய கருப்பு சின்ன கருப்பு வந்துருவாங்க இப்ப எந்திரிச்சு வீட்டுக்கு போனீங்கன்னா அப்புறம் நாடகம் 3 மணிக்கே முடிச்சு போயிடும் உட்காருங்க உட்காரு கருப்பசாமி விட்டுருவாங்க அதனால உட்காரு எல்லாம் போகாத யாரும் போகாத உட்கார் அப்படியே அமைதியா உட்கார் சாமி இந்த நேரத்துல யாரும் போக கூடாது எல்லாம் அப்படியே அமைதியா உட்கார்ந்து நாடகத்தை பாருங்க நாடகம் மிகவும் சிறப்பாக இருக்கும் சின்ன கருப்பன் பெரிய கருப்பு நாடகம்னா சிறப்பாக இருக்கக்கூடிய நாடகம் அதனால எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து நாடகத்தை பாருங்க உட்கார் மக்களில்லா பாவி என்றே பாவி என்றே பாபாவியே சொன்னாரே பாபாவியே சீராரே பாவி என்றே பாவியே சுராரே மக்களில்லா பாவி என்றே பாபாவியே சுராரே இந்த கோட்டை பெருமாள் எதற்காக இந்த கோட்டை மலையிலே உயிர் வாழ வேண்டாம் இவன் இருப்பதை விட இறந்து போவதே வேலை என்று நாட்டு மக்கள் எல்லாம் என்னை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவா அதே மக்கள் அகமலையானுக்கு என்ன குறை வைத்தே இவனுக்கு 7 குழந்தை வளர்த்தாலும் உயிரோடு யாரும் ஒரு குழந்தை தருவார்களா அப்ப இருக்க நேர காலத்தில் எனக்கு ஒரு கொல்லி வைப்பதற்கு ஒரு ஆண் குழந்தை கொடுக்கவில்லையே அந்த மணிமாட்டுக்காரன் கொல்லி வைக்க பிள்ளை இல்லை இருப்பாரி
இப்படிலாம் காலத்தில் பிறந்த குழந்தை எல்லாம் இறந்திருந்தே பிறந்து கொண்டு போகின்றது. என்ன காரணம் என்று ஒன்றும் புரியவில்லை. இருந்தாலும் எனது அரிய மக்கள் அழகமலை நினைத்துக் கொண்டு எனக்கு ஒரு ஆண் குழந்தையின் மனைவிக்கு பிறக்க வேண்டும் என்று தவம் இருந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி வாழ்ந்து கொண்டு வந்தாலும் இப்பொழுது என மனைவியாகப்பட்டவர் கோட்டை கருப்பாய் நிறமான கற்பமாக இருந்து கொண்டிருக்கின்றார். இருந்தால் இந்த குழந்தையை எனக்கு அந்த அரிய மக்கள் அழகமலையா கொடுக்கவில்லை, இதற்காக கொடுக்கவில்லை. பிறந்த குழந்தை எல்லாம் இறந்திருந்தே பிறக்கின்றது. என்ன செய்ய போகின்றேன் தெரியவில்லை. ஆண்டவா, அரித மக்கரா, அழகு மலையானே, உனக்கு என்ன குறை வைத்தேன்? அனிதினமும் உன்னை பூஜித்து வண்ணமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றேன். எப்படி என்றால் உலகத்தின் தூக்கம் கலையாது, உள்ளத்தின் ஏக்கம் துளையாது, உழைப்பவர் வாழ்க்கை மலராது, ஒரு நாள் பொழுதும் புலராது. பிறக்க வைத்தார் எங்களை தண்ணீர் பிறக்க வைத்தாய், தலைமையில் பிறக்க வைத்தாய் எங்களை தண்ணீர் பிறக்க வைத்தாய், தலைமையில் பிறக்க வைத்தாய். மனைவி தொட்டிய பிள்ளை உயிரை கொடுப்பவர் எங்கே? அலைகடல் மேலே அலையாயிருந்து துணையை கொடுப்பவர் எங்கே? வெள்ளி நிலாவே விளக்காயெறியும் கடலான் எங்கள் வீடு, வெள்ளியாவே விளக்காயெறியும் கடலான் எங்கள் வீடு, முடிதான் முடியும் தொடர்தான் தொடரும், இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. தவங்கில் பிறக்க வைத்தார் எங்களை கண்ணீரை குளிக்க வைத்தாய், தரங்கில் பிறக்க வைத்தார் பெண்களை கண்ணீரை குளிக்க வைத்தாய், தரங்கில் பிறக்க வைத்தார். அலைகடல் மேலே பயணம் போனால் துணையா வருவது எங்கே? நெடிலே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ? அலைக்கு மேலே அலையாயமற்ற துணையை தருபவர் யாரோ?
நினைப்பது சுலபம் ஊரா நினைப்பது சுலபம் கரைமேல் பிறக்க வைத்தால் எங்களை கண்ணீர் பிறக்கி வைத்தாய் கரைமேல் பிறக்க வைத்தால் எங்களை கண்ணீர் குளிக்க வைத்தாய் கரைமேல் பிறக்க வைத்தாய் இருந்தாலும் இன்று தினம் எனது மனைவி கோட்டை கருப்பாய் நிர்மமாக கர்மமாக இருந்து கொண்டிருக்கின்றார். என்ன காரணம் என்று புரியவில்லை. என் மனைவி கோட்டை கருப்பாய் நிறமாக இருக்கின்றார் என்றால் இங்கு அமைச்சர் இருக்கின்றார். எனது அமைச்சரை அழைத்துக் கொண்டு நாட்டு மக்கள் எல்லாம் என்ன பேசிக் கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றாவது குழந்தை உயிருடன் பிறக்குமா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அமைச்சரே, யாரும் வீடு அமைச்சரே, என்ன அழைத்த காரணம்? நலமாக இருக்கின்றாயா? நலமா இருக்கிறேன். உங்களை அழைப்பதற்கு காரணம் என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? என்னதானே தெரியும், சொல்லுங்கள். கூறுங்கள் மன்னா. இது கூறுங்கள் கூறுங்கள். நம்ம ஆள்வது எந்த நாடு? தெலுங்காபுரி சீமை. தெலுங்காபுரி சீமை. ஆமா மன்னா. தெலுங்காபுரி சீமையிலே இந்த கோட்டை பெருமாள் பெயரை கேட்டால் என்ன ஆகும்? நாய் காலத்துக்கு இந்த கோட்டை பெருமாள் என்னை பற்றி நாட்டு மக்கள் எல்லாம் என்ன பேசிக் கொண்டு வருகிறார்கள்? அது அப்படியே சொன்னா சங்கடப்பட மாட்டீங்கல்ல, கோவப்பட மாட்டீங்கல்ல? அமைச்சரே, இருந்தாலும் ரெண்டு விவரங்கள் கேட்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஏராளமா கேளுங்க. தாராளமா கூறுறேன். தாராளமாக. ஆமாண்ணா. நாட்டு மக்கள் நம்மளுக்கு குறை கூறுகின்றார்களா? ஆமா பண்ணா. என்ன குறை கூறுகின்றார்கள்? ஆனா சொல்லவே அடிக்க கூடாது. ஏன் அடிக்க கூடாது? சங்கடப்படக்கூடாது. ஆலயங்கள் தோறும் ஆறுகால பூஜைகள் காலை மாலை உச்சி என்று சொல்லப்பட்டு 3 தினங்களும் ஆறுகால பூஜை நடந்து கொண்டு வருகிறது. அதில் எதுவும் குறை இருக்கின்றதா? ஆலயங்கள் தோறும் ஆறுகால பூஜை சீரோட சிறப்போடு நடந்ததற்கு அதுல எதுவும் குறைகள் இல்லை. அப்படியா? அப்படி இருந்தா 6 மைலுக்கு ஒரு அன்னசத்திரங்களும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தலம். என்ன தண்ணீர் சிரிக்கிறியா? 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரம்லாம் நல்லாத்தான் நடந்துகிட்டு இருக்குது. சரி, ஆனா அந்த 3 மைலுக்கு வந்து தண்ணீர் பந்தல் அமைக்க சொல்லி வாருங்க. அதுலதான் ஒரு குறை. ஆரம்பத்துல ஊருக்குள்ள வச்சிருந்தாங்க, இப்ப கொண்டு போய் குளத்துக்குள்ள கிட்டாது காட்டுக்குள்ள வச்சுடுறாங்க. அதுவும் 12 மணிக்கு மேல போய் வாங்கினா 145 ரூபா. காலையில போய் கேட்டா 250 ரூபாங்கிறேன். நீங்க கொடுக்குற 150 ரூபா சம்பளத்தை வச்சு எதை வாங்கினா பிடிக்க? அமைச்சரே, என் வாழ்க்கை வேலை கொடுத்து விட்டாதே. தூக்கி போடுங்க. வேற சொல்லி கூப்பிடறாங்க. அமைச்சரே, அரமனையில் இங்கிருந்து எங்க எடுத்து வந்தா? கழுத்தில் என்னது? கழுத்தில் என்னது? 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 அது என்னது? என்னது? ஆட்டை போட்டு தெரியல. இல்ல வேண்டாம், எங்கிட்ட கடந்து மாட்டிட்டு அப்படி என்ன கேட்பீங்களா நீங்க? அமைச்சரே, 6 மைலுக்கு அன்னசத்திரங்கள் 3 மைலுக்கு தண்ணீர் பந்தல் வருகின்ற ஏழை எளிய மக்கள் கூன் குருடு நொண்டி சப்பானி என்று சொல்லப்பட்ட யார சொல்றீங்க? ஒன்னே போய் சொல்லுவேனா? சொல்லுங்க. நாட்டு மக்களுக்கெல்லாம் அன்னதானங்கள் வாரி வழங்கி கொண்டு வருகிறீர்களா? அன்னதானம், சொர்ணதானம் எல்லாம் சீரோட சிறப்பு குறையே இல்லை. குறையே இல்லை. தங்கள் ஆட்சியில தங்க ஒட்டாட்டி இருக்கையில ஆட்சியில ஆனா ஒட்டாட்டி சூப்பர் பேரு. கண்ணாயிரம் அந்த வெப்பன் சடு டூல்ஸா எடுத்துட்டாடாப்பா. ஆக்கடா வண்டியை கொண்டாந்து மேடல கொடுக்கடா. கொண்டாந்து எங்க இருந்துடா வரிய? பூரா மாவு மண்டையா தெரியுது. கொரோனாவில வீட்டுல சும்மா இல்லாம ஆயப்பன் பெத்து விட்டு போய் யாரா என்னைய குடிச்சுட்டு வாக்குறீங்க. பேர சொல்லி கூப்பிடுறாங்க. அமைச்சரி, ஓ உனது பெயர் என்ன? எனது பெயரோ பெயர் இந்த அவங்க சொல்லிட்டாங்க இல்ல, அவங்க சொல்லிட்டாங்க இல்ல. உனது பெயர் சக்குவே கோவிந்தா. யார
யாரா இங்க கோயிலுக்கு போக வேண்டியதெல்லாம் இங்க வந்து நிக்கிறாங்க. பழனி போனீங்களாடா? கிளம்புகடா. அமைச்சரே மன்னா மண்டல் என்ன வைத்திருக்கின்றார்? மண்டையில் கொண்டை மண்ணா. கொண்டைக்கு மேல் பூ பூ வைக்கலாம்னு பார்த்தே கிளி வாங்கிட்டாங்க. அமைச்சரே மண்டி அதிகமாக வைக்காது மதிமைங்க விடும். அப்படியா? சரி மன்னா, நீங்க சொல்றதுனால என் ஜடா முடிய ஆட்டு மண்டை கேன பையில இருக்கிறீங்களா? ஆடு குளிக்கிறச்சு வெட்டிடுவோமா? கொண்டு போய் ஊர்ல வெட்டுங்கப்பா. வெட்டுவோமா? முத்து வச்சலாம் இருக்காது, நொறுக்கிடுங்க. சொல்லுங்க மன்னா. அமைச்சரே மன்னா, மக்கள் என்ன சொன்னாங்கன்னு நீங்க கேக்குறீங்க. ஆமா, அதை நான் சொல்லணும். கூறுங்க பார்க்கலாம். மக்கள் சொன்னது அப்படியே உங்கள்ட்ட சொல்றேன். அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஏன்டா ஒரு புள்ள வைக்க வக்கல தாயிலே என்ன பயந்து சொல்லுங்க. நான் சொல்லுவேனா? மக்கள் சொல்றாங்க. நாட்டு மக்கள் அது மட்டுமா? என்னை பத்தி அது மட்டுமா சொல்றாங்க? உனக்கு தான் புள்ள வைக்க சேலல பொட்டாட்டிய விடாது என்கிட்ட விடு. அவங்க சொன்னாங்க. நான் சொல்லுவேனா உங்க பொட்டாட்டி சூப்பர் பேரு அப்படி நான் சொல்லுவேனா? அவங்க சொல்லுவாங்க ஆனா சப்ப பிகர்றா அப்படி நான் சொல்லுவேனா? அவங்க சொல்றாங்க. ஏண்டா உனக்கு இருக்குதா இல்லையாடா? ஏண்டா புள்ள வைக்க முடியலன்னா எதுக்குடா அது இருக்குது? நான் சொல்லுவேனா? இப்படி கேட்டானா ஏற்கனவே கிழிச்ச வாயிட்டாடா கூப்பிடுறாங்கப்பா. அமைச்சரே என் கழுத்தை கை வைக்காதீங்க மண்ணா. ஏன்? எனக்கு சுருக்கன்று வரும். எதுனா மூத்தரந்தே போயிட்டு வா. பின்னாடிதான் சடச்சடன்னு அடிச்சு வச்சிருக்காங்களாடா அப்பா. பின்னாடி உட்கார முடியுதா? அவங்க ஆட்டுல ஒரு ராக்கெடா ஓலை மட்டையில விட்டு எடுத்த மாதிரி சட்ட 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 எந்த சட்டத்தை ராக்கெட் எடுக்கிட்டு நான் மேக்கப் போடுறது. அமைச்சரே மாதம் ஒன்று வரைக்கும் வருடம் ஒரு பொன்மானி பெய்து விட்டதா? பின்னாடி பேச்சுக்கிட்டு தான் ஒண்ணா இருக்குது. மழை மழையாதான் பெய்யுது. தட 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 தட. டேய் ஆனா சத்தியமா இந்த கொட்டகையை அமைத்த பழனி அண்ணன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும். ஏன்? அருமையான இடத்துல கொட்டையை போட்டு பின்னாடி மூத்தரம் அடிக்க கூட வண்டிக்கு பின்னாடி போனோம்னா 10 பேர் உட்காந்துக்கிறான். சாமி இனிமேல ரோட்ல கொட்டையை போடுங்க சாமி. என்ன கேட்டேன்? மழை யார மழை மாதம் ஒரு மலைக்கும் மாதம் மாறியும் வருடம் ஒரு பொன்மாரியை பெய்யுது. இருக்கிறவனுக்கு பூரா நெருக்கடிக்கு சூடு கொடுத்துக்கிட்டு அரைச்சிட்டு எங்கதே வச்சிருப்பாங்கன்னு தெரியல. அமைச்சரே மலைகள் பெய்து விட்டது. நாடு செழிப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆடையாத்தான் அடிச்சிட்டு இருக்குது. மலைகள் பெய்து மக்கள் எல்லாம் சீரோட இருக்காங்க, வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். இரண்டாவது என்ன குறை கூறுகின்றார்கள்? கூறுங்கள் பார்க்கலாம். அதுதான் அவனுக்கு பிள்ளை இல்லடா அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. என்னை பார்த்து ஆமா பண்ணா பிள்ளை இல்லா பெரும்பாவை மக்கள் எல்லாம் மாபாவை. ஆமா பண்ணா எதற்கு இந்த கோட்டை பெருமாள் உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கின்றா ஆவுடா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஏண்டா உனக்கு தொங்க ஒரு மலை கயிறு கிடைக்கலடா? ஏண்டா அண்ணா கேட்ட தரடா தொங்குடா அப்படின்னு நான் கேட்பானா? ஐ am not speaking the bad words, only true அவ்வளவுதான். அதோட விட்டுருங்க. அதுக்கு மேல இங்கிலீஷ் தெரியாது போதும். அமைச்சரே பிறந்த குழந்தை எல்லாம் இறந்திருந்தே பிறக்கின்றது. அதுக்குதான் உங்களுக்கு ஒரு பாட்டு எழுதி வச்சாங்க. என்ன? 10 months என்ன சுமந்து பொத்து எங்கள் மன்னருக்கு இங்கிலீஷ் தெரியாத காரணத்தினால் நான் இங்கிலீஷ் பேசவில்லை. கருப்பசாமி வந்துருச்சுடா பக்கத்துல அந்த வாழை மரத்தை. இது என்ன இது ஒரு திசையா இருக்குது வாழை மரம். அதுல ஒரு 2 இலையை வெட்டிட்டு வாங்க. காட்டுக்கரப்புல சாப்பிடணுமா? இலம் இல்லையா? என்னடா வாழை மரம் ஆடவே மாட்டேங்குது, அசைய மாட்டேங்குது, அங்கே இருக்குது. அவங்களும் வந்ததுல இருந்து கும்பிடு போட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதுவும் கை கீழே இருக்கிற மாதிரி இல்லை. பழம் சூப்பர் பழம், வாழைப்பழம் மஞ்ச மஞ்சள் இருக்குடா. இப்ப என்னதான் ஆச்சு? எனது மனைவி கோட்டை கருப்பாய் அம்மா நிரந்தரமான கருப்பமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த கதையோட முக்கியமான கருத்து இதை நீங்க தெரிஞ்சே ஆகும். நாடகத்தை வச்சிருக்கிற உங்களை முன்னாடியே நான் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு வயசு எத்தனை? எனக்கு 60 வயது ஆகின்றது. 60 வயசு? ஆமா. உங்க வீட்டுக்கார அம்மாக்கு வயசு எத்தனை? 50 வயது ஆகின்றது. ஏண்டா கிழட்டு முண்டைய போய் அந்த வயசுல நோண்டுவேன்.
இல்ல இப்ப போய் அந்த அம்மால புடிச்சு நோண்டி கப்பமாக்கி விட்டுருக்கேன் பாரு. என்னம்மா என்னடா நோட்டீஸ் அங்க பொடி எடுத்து கொண்டிருக்கும் அண்ணன் நோட்டீஸ் வாங்கி படிச்சுக்கிட்டு இங்க ஒருத்தர் கிரிக்கெட் மாதிரி கத்துக்கிட்டு நோட்டீஸ வாங்கி படிச்சா என்ன அர்த்தம்? ஐயா வாடா சாமி, குழம்புல தண்ணி ஊத்திட்டியானா? சொத்த சுட வச்சுட்டியா? உட்காரா அழாக்கு ஒவ்வொரு கிளம்பி போனா யாருக்கு நான் சொத்த சுட வச்சு குழம்புல தண்ணி ஊத்திட்டு வர்றேன். சொல்லுங்க பண்ணா உங்க பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிறாங்க, அதனால நான் போகணுங்கிறீங்களா? இல்ல நான் போய் எது மாதிரி வரணுங்கிறீங்களான்னு. குழந்தை பிறந்திருக்கின்றதா, உயிரோடு பிறந்திருக்கின்றதா என்று நமது அரண்மனையில் மருத்துவம் பாட்டி இருக்கின்றதா? ஆமா, அந்த பாட்டி அழைத்து சென்று பார்த்து வா. பார்த்து வருகிறேன். ஓரமாக இருங்கள் மன்னா. இப்பொழுது கிழவியாகப்பட்டவளிடம் நான் சென்று கிழவியை நோண்டி என்னடா என்னடா புரியுது உனக்கு? கிழவி கிட்ட போய் பாரு, இந்த மைக்க தூக்கதே முளப்பா பார்த்துட்டு. ஆமா என்னடா பாத்துக்கலாம். வருமா இதுக்கு மேல வீச்சு வீச்சுன்னு கத்துவேன். காதை மூணு நாள் காதை முடிக்க இந்த படுத்திருக்கிற ஆளுங்க பிளீர்னு தூக்கி போடும். காலையில மந்திரிக்கிறது இடம் இருக்காது. கொஞ்சம் கோச்சுக்காம எதிர்த்து உட்காந்துக்கங்க. மண்டை குளுக்கோஸ் ஆயிடுச்சு. நம்ம ஊர் சுடுகாட்டில் கொண்டு இப்படி ஒரு கிழவி குரலை கேட்டிருக்கீங்களா? இவ இருக்கிறதுக்கு சாவலாம் இல்ல பாட்டி. அடியே என்ன ஒரு சவுண்ட் விட்டா வேறாண்டி. ஓ யாண்டா என்னைய புடிச்சுக்கிட்டு என்ன சொல்ல வர்ற? வேற எதுவும் சொல்லி பாரு. ஊர்ல மாறக்கிட்ட போயிடும். பாட்டி என்ன கடைசியில செத்துருவா. என்னைய கூமுட்ட. ஆமா நான் கூமுட்டேன். இப்ப கோழி முட்டை. ஏன்டா கூப்பிட்டு கேள்றீ? ஏன்டா என்னைய கூப்பிட்ட பாட்டி? பேராண்டி நம்ம கோட்டை பெருமாள் இருக்கா? அப்படி இல்ல, கோட்டை பெருமாள் இருக்கிறாருல்ல. ஏன்டா கோட்டை பெருமாள் என்னடா ஆச்சு? என்னாச்சு? அந்த ஆளுக்கு ஒண்ணு அவளை நல்லா தரக்கி அந்த எங்கதான் அரிசி வாங்குறாங்கன்னு தெரியல. தண்ணியில இருக்காங்கடாப்பா. அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு அவளே அவங்க மனைவி கோட்டை கருப்பாயமா இருக்கிறாங்கல்ல. கோட்டை கருப்பாயா? அவளுக்கு என்னடா? அவளுக்கு எல்லாம் ஒண்ணு அவளடி. அந்த அம்மா கர்ப்பமா இருக்குது. அந்த அம்மா கர்ப்பமா இருக்குது. அந்த அம்மா கருப்பா இருக்கா? ஆமா கருப்பா இருக்குது. வெள்ளை பெட்டு வாங்கி அடிச்சு விடுறேன். கருப்பம் இல்ல, கற்பம் கற்பம். கருப்பு கருப்பு. ஆமா கருப்பு. வாய முடுக்காத. கருப்பு டப்பு. என்னத்த வாய்ப்புல தொழிலாக்க வர கருப்பு டப்பு நெருப்பு டப்பு கருப்பு டப்பு நெருப்பு டப்பு 50 50 50 எங்கடா நாடத்துக்கு வந்திருக்கோம்டாப்பா. மண்ணா கிளவி பேராண்டி டைலாக்க மறந்துட வேண்டி. டேய் ஓ ஏன்டா கூப்பிட்ட? அந்த அம்மாவுக்கு பிரசவமா இருக்கிற காரணத்தினால நீ பிரசவம் பார்க்க வரணுமா? நான் பிளஸர் ஓட்டணுமா? செவடிய போய் குட்டியாந்துருக்காங்களே நாடகத்துக்கு. நீ பிளஸர் ஓட்ட வேணாம். அப்படி நான் பிரஷர் எப்படா ஓட்டுறது? உனக்கு காலு தகன்னு இருக்கு. இதுல நீ எங்கிட்ட வச்சடி வண்டி ஓட்டுவேன் பாட்டி? ஏன்டா? பிரசவம் பிரசவம். பிரஷர் பிரஷர். அடி அந்த அம்மா கன்சீவா இருக்குது. நீ ஆபரேஷன் பண்றியோ சோபரேஷன் பண்றியோ ஏதாவது ஒண்ணு பண்ணி எடுத்துட்டு வா. அந்த அம்மா கஞ்சியாக்குதா? இதுக்கு மேல நான் எப்படி உனக்கு புரிய? இப்ப யாராவது சொல்லி கொடுக்க. கப்பமா இருக்குங்கிறேன், கருப்பா இருக்காங்கிறாங்க. பிரசவமா பாக்கணுங்கிறேன், பிரசவ ஓட்டணும் வாங்குறாங்க. சரி இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கன்சீவா இருக்குங்கிறேன், கஞ்சி காசு தாங்கிறாங்க. என் கிரகத்தை பாத்தீங்களா? போறவர்கள் அந்த கல்வியை முக்கிய தராங்க. செவிட்டு முண்டே. என்னைய நீ எப்படியா பேசணும்னா
உனக்கு இழுத்து அடிச்சுன்னா என்னது பேராண்டி ஏற்கனவே பின்னாடி அடிச்சுக்கிட்டு தாண்டி இருக்காங்க, நீ இழுத்து அடிக்கிறியா? பேராண்டி ஓ என்னடா ஒன்னும் வயசான காலத்துல கண்ணும் போச்சு. ஏய் கண்ணு போச்சு. என்கிட்ட வயசான காலத்துல காதும் தெரியல, காது தெரியும், கண்ணும் பார்க்கல. ஐயோ காது எப்படி தெரியும்? பேராண்டி ஏன் கிரகத்தை பாத்தியடா? காது இவங்களுக்கு நான் பப்படு போட வந்து சரி விடு, எதுக்கு சொல்லிக்கிட்டு பாட்டு? பேராண்டி அதுக்கு என்னதான் பண்ண சொல்றேன்? பேராண்டி ஓ எனக்கு அது வேணும். எது வேணும்? இந்த அங்க இருக்கிற மிச்சர் கொண்டாந்து கொடுமா. பேராண்டி ஓ அந்த காலத்துல பாட்டம் போட்ட போடு என்னத்த அடந்த வெத்தலை கோவலையை எடுத்துக்கிட்டு நீ ஏதாவது சொல்லி போடுற, அதுக்கு நான் விளக்க என்னாரு எங்க ஊர்ல செருப்படி வாங்க போறேன் நான். பேராண்டி அட வெத்தலை கோவலை இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு தாத்தாட்டு தடி எடுத்து தாத்தாவோட தடியா? டேய் ஓ அட தாத்தா கையில வச்சிருப்பால உலக்க. உலக்கையா? ஆமாடா, அடி கைத்தடி 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 தாண்டா. அத வச்சு குத்துவாரு பாரு நங்கு நங்குன்னு. இப்ப நான் விளக்கம் சொல்லணும், அத அப்படியே செவந்து போண்டா. என்னது? ஐயோ வெத்தலடா ஆய கொடுக்காதரி. அது மாதிரி நீ எனக்கு ஒரு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வாடா. வெத்தலை வாக்குதால ஐயா, யாராவது வெத்தலை இருந்தா கொடுக்க சாமி. நீங்க கொடுக்குற 150 சம்பளத்துல நான் இதுல வெத்தலை வேற வாங்கிட்டு போய் கொடுக்கணுமா? பேராண்டி ஓ சரி டைலாக் மறந்துட்டியா? சரி ஓ பேசிக்கிட்டே அம்மா மண்டபம் வந்துட்டோம். என்ன திருச்சிலையா? என்ன திருச்சி ஸ்ரீரங்கத்துக்குலாடா? உடனே நான் எதுக்கடி வர சொன்னேன்? நான் பிரசவம் பார்க்க வர சொன்னா அம்மா மண்டபத்துக்கு கூத்துறேன். பிரசவம் பார்க்க எங்கேடா கூப்பிட்ட? அண்ணதான திங்கிறவங்க எல்லாம் குட்டியா இருந்தா அதுதான்டா வேணேன். அம்மா மண்டபத்துல தின்னுட்டு இருந்தீங்க பாட்டி. அரண்மனைக்கு போகணும். போயிட்டியா? அரண்மனைக்கா வந்தாச்சு. சரி நான் பிரசவம் பார்க்கணும் தானே? ஆமா. பிரசவத்துல என்ன மாதிரி பார்க்க முடியாதரா? என்ன சொல்றேன்? பிரசவத்துல நான் ரொம்ப 10 நாளைக்கு முன்னாடி அதையத்த கேட்டிருப்பாங்க. என்னடா 10 நாளைக்கு முன்னாடி மாமாவை நடத்த வச்சு போடுறாங்க. ஏன் அவங்களும் இதே பேச்சு போடுறாங்க. உன் கைராசியத்தை சொல்லி தொலைவி. என் கைராசி ரொம்ப நல்ல கைராசின்னு சொல்ல வந்தீண்டா. வயிற்றுக்கார மாதிரியா? ஆமாடே. உன் கைராசி அங்க போதான். பேராண்டி நீ திருவிட்டு கடை சொல்லு. அவரு நல்ல கைராசிடா. திருவாரு எனக்கு தெரியும். திருவிடு என்ன முறைக்கிறியா? பேராண்டி என்ன சிரிக்கிறியா? டேய் ஓ முதல்ல யார்கிட்ட பார்த்தேன் தெரியுமா? யார்கிட்ட பாத்தியா? இது விளக்க வேற கேட்கணுமா? நானு என்ன தெரியும் பார்த்தேன்? பிரசவம் தாடா. பிரசவம் ஹரிச்சந்திர மனைவி சந்தலம் இது இருக்கால. ஹரிச்சந்திர மனைவி சந்தல நான் இருக்கிறேன். சந்திரமதி. அவளுக்கு நான் தாண்டா பார்த்தேன். சரி. அவனுக்கு முத நோனிதாசன் பிறந்தேன். லோகிதாசே? ஆமாடா லோகிதாசன் பிறந்தேன். செருப்படி கன்ஃபார்ம். பேராண்டி லோகிதாசன் பிறந்துட்டானா? சரி. இப்ப எப்படி இருக்கான் பத்தியா? நீ பிரசவம் பார்த்த நேரம் அவன் பாம்பு அடிச்சே செத்து போலாண்டி. பாம்பு கடிச்சிச்சா? அப்ப அவனே பாம்பு என்னையே உடுச்சு நீ ஊருக்கு போ. ஊருக்கு பேராண்டி அது மட்டுமா? 5 பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க பத்தியா? பாண்டு மன்னா தெரியுமா? தர்மரு, வீமரு, அர்ஜுனு. அதுக்கு மேல தெரியாது.
வாங்கடாப்பா. அந்த 5 பேரும் நான் தான் பிரசவம் பார்த்தேன். சரி, எங்க போயிட்டாங்க பத்தியா? நீங்களோட சேர்ந்து சரக்கு அடிக்க போயிட்டு வந்தாங்க. சரி, ஓ 5 பேர் எங்கடா போனாங்க? நீ பார்த்த நேரம் 5 பேரும் போருக்கு போய் செத்துட்டாங்க. 5 பேர் வனவாசம் போயிட்டாங்களா? போயிட்டாங்க. சரி இருக்கட்டும். உனக்கு நான் தான் பார்த்திருக்கேன். எனக்கா? ம், எனக்கு ஏற்கனவே அப்படித்தான் என்னை கேக்குறாங்க. பேராண்டி ஓ அரமனைக்கு போனேன். ஒரே பிரசங்கத்துல சரி. 7 குழந்தை பிறந்துருச்சு அப்படி சொல்றா. 7 என்ன சத்தம் வருது? உண்மையிலே பெத்துட்டீங்களா? டான்ஸ்கார பிள்ளைக்கு புள்ள கொடுத்துட்டாங்க. டான்ஸ்கார பிள்ளை கொடுத்துட்டு பாலை கொடுத்து அடுத்த மாதம் மன்னாடி பண்ணா மகாராசா வாங்கல் பண்ணா வாங்கல். அமைச்சர் குழந்தை பிறந்து விட்டதா? மன்னா குழந்தை பிறந்து உள்ளது. உங்களுக்கு ஒரே பிரசவத்திலே ஒரே பிரசங்கத்தில் 7 பொம்பளை பிள்ளை. 7 குழந்தை பிறந்து விட்டதா? அமைச்சரே ஆனா சந்தோஷமாக இருக்கின்றது. ஒண்ணுமே சாக மாட்டேங்குது. டேய், இல்ல அப்படி சொல்லல. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி புள்ள வரதுருக்குது. ஒண்ணு இறந்து பிறக்கும், இல்லைன்னா பிறந்து இறக்கும். ஆனா இப்ப இருக்கிற 7 பிள்ளை சாகாம பிறந்திருக்குது. அது சந்தோஷம் இல்லையா? 7 குழந்தை பிறந்திருக்கின்றது. ஆமா 7 குழந்தையும் உயிருடன் நலமாக இருக்கின்றதா? அழமா இருக்கு. சரி அமைச்சரே, இன்றைக்கு 7 குழந்தை பிறந்திருக்கின்றது மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. டான்ஸ்கார பிள்ளைய பத்தி அமத்த சொல்லி டேய், எதுக்கு? இல்ல அழுதுகிட்டே இருந்துச்சு அமத்துமான. 7 குழந்தையும் உயிரோட இருக்கின்றது. உயிரோட இருக்கு. 7 குழந்தைக்கும் பேர் நமக்கு சூட்ட வேண்டும். மைச்சட்டுக்காரன்னு பேர் வை. இது மைச்சட்டுக்காரன்னு பேர் வை. அமைச்சரே, நான் சொல்ல அழகா இருக்கிற திரிய சூப்பரா இருக்கு. அமைச்சரே சூப்பரா இருக்குல்ல? நான் சொல்வதைக்கு சொல்லுங்க. வாயில் நுழையுமாறு நல்ல பேர் வளர்க்க வேண்டும். வாயில நுழையிற மாதிரி. ஆமா, வாழைப்பழம் கூட வச்சா அப்படி இருக்க. நறுக்குன்னு வைக்க வேண்டும். நறுக்குன்னா எங்க ஊர் முறுக்குன்னு போ. காது நுழைய மாதிரி வைக்கணும். காதுல நுழையமா குச்சின்னு வைங்க. அப்படி வைங்க. அமைச்சரே, நல்ல பேரா நல்ல பெயரா ஒரு குழந்தையை அழைத்தா 7 குழந்தையும் ஓடி வர வேண்டும். ஒரு 4 பேர் என் மூளைக்குள்ள ஓடுது. என்ன பேர் சொல்லு பாப்போம். அத சொல்றேன், நல்லா இருந்தா வைங்க. சொல்லு. நமிதா, நக்குமா, யாரு? நயன்தாரா, குசுப்பு, யாரு? தமனா, இந்த மாதிரி பேர் வைங்க. உத்தராசாவா அந்த ஆளு பேர் வைக்கிறாரு போலயா? இங்க நான் பப்பனா நீ பப்பனா சொல்லிவிட்டு நீ ஏச்சிருக்கிற. குசுப்புன்னு வைக்கணுமாடா? எந்த பிள்ளை பின்னாடி வந்துருச்சு? அமைச்சரே, 7 குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு பேரா வைக்க கூடாது. சரி, ஒரே பேராக இருக்க வேண்டும். ஒரே பேர் அழைத்தால் 7 குழந்தைகளும் ஓடி வர வேண்டும். 7 2 எத்தனை? இல்ல அப்படியே அப்படி இல்ல வேண்டாம். தாங்கள் குழந்தைக்கு தாங்கள் ஆளுவது தெலுங்காபுரிச்சி மை. தாங்களுடைய பெயர் கோட்டை பெருமா. தாங்கள் மனைவி பெயர் கோட்டை கருப்பாய். ஏன் பேரு? ஓ, அது கதையில இல்லையோ? தாங்கள் ஆளுவது தெலுங்காபுரிச்சி விடுதான். 7 குழந்தைகளுக்கும் தெலுங்காயி 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 வீடியோ கால் பண்றாங்க. தெலுங்காயி பேர் சொல்லுவோம்னா அப்படியா? அப்படி ஆகட்டும். நான் இப்பொழுது அரண்மனை சென்று வருகிறேன். சரி, திரும்ப போய் உங்க பின்னாடி என்னோடுங்க. இன்னொரு 10 பிள்ளை பிறக்கட்டும். குழந்தைகளை பார்த்து வருகிறேன். 2வது மாமா என்ன? சரி போங்க. இங்கு பக்கமேளம் இசைத்துக் கொண்டிருந்த 1 வந்துருச்சு, 2 வந்துருச்சு, 3 வந்துருச்சு. பெட்டி வாசித்துக் கொண்டிருந்த அருமை அண்ணன் என் உடன் பிறந்த 4 வந்துருச்சு. ஓகே, அப்படியே அட்டன்ஸ் எடுத்தோம்னா வந்துடுறேன். அட்டன்ஸ் எடுக்கிற மாதிரிங்களா? கலைமணி எஸ் சார் சொல்லுங்க. அசித் திவினு அடுத்த யாராங்க? அங்க சரி நொக்கல பேருங்க. அது சதீஷ் டான்ஸ் காரத்தை கட்டி பிடிக்காதீங்க. வந்துரு, உன் போக்கு சரியில்லை. பரவாயில்ல. மன்னருடைய 7 குழந்தைகளை சீரோடு சிறப்பு வளர்க்க வேண்டும் என்பது என்னுடைய கட்டளையாக இருந்தாலும் மண்ணை விட்டு மறைந்து ஏன்னா அவர் இருக்கும் பொழுதும் யாரையும் அன்னதானம் அப்படி சாப்பாடுன்னு ஒரு ஏங்க விட்டது கிடையாது. அவர் இறந்ததுக்கு பிறகும்
அவர் பேரை சொல்லி இன்னும் என்னதான் நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி ஒரு உன்னதமிக்க மனிதன் திரைப்பட நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அண்ணா அவர்களின் பாடலாக ஒரு பாடல் பாடலாம்ன்றீங்க. பாடலாமா? பாடலாம்ல? சரி, அல்ல. சக்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி கூடாது. சக்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி கூடாது. தொழுதாடி போச்சு இலக்கியாச்சு பொன்னாடி ஒண்ணு தேடுது. சக்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி கூடாது. ஒரு வந்தி கொடி நீதானம்மா கொடி நீதானம்மா கத்தித்தவளும் தங்கத்திலே பொங்கி பெருகும் சங்கத்தமிழே முத்தம் தரடிக்கும் நட்சத்திரம் யாரோடு எனக்கு நீதானே கண்ணே நான் போகுமூச்சு வேண்டும் பாவா சாத்தி ஒன்னே காணாத நெஞ்சு காத்தாடி போடாடுது. கங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் காதில் ஒரு காதல் கதை சொன்னாள் என்ன. மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் காதில் ஒரு காதல் கதை சொன்னார் என்ன. அத்தை மகளோ மாமன் மகளோ சொந்தம் இதுவோ பந்தம் இதுவோ சந்தித்தது தித்தித்தது தித்தித்திட அம்மா மேகமந்து தூவாத சாத்தி ஒண்ணு காதலி காத்தாடி கூடாது. சாத்தி ஒண்ணு காதலி காத்தாடி கூடாது. முழுதாடி போச்சு இலக்கியாச்சு பொன்னாடி ஒண்ணு தேடுது. சாத்தி ஒண்ணு காதலி காத்தாடி கூடாது. காத்தாடி கூடாது. காத்தாடி கூடாது.
படைத்தாயம்மா அனுதினம் உன்னை பாட அம்மா அனுதினம் உன்னை பாட அரவணைப்பாயம்மா அனுதினம் உன்னை பாட அருள் கொடுத்தாயம்மா அன்பு மகள் என்னை அன்பு மகள் என்னை அன்பு மகள் என்னை ஆசிதத்து வளர்ப்பாய் அன்பு மகள் என்னை ஆசிதத்து வளர்ப்பாய் ராஜேஸ்வரி மீனாட்சி அயவு புரிவாயம்மா அருளும் இது எனக்கு ராஜேஸ்வரி மீனாட்சி ராஜேஸ்வரி மீனாட்சி ராஜேஸ்வரி மீனாட்சி பாரந்தெளிதேனும் பாகம் பரப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கொழுந்தி துங்கரி முகத்துமணியே சங்கத்தமிழ் மூன்றையும் நீ எனக்குத்தா ஆத்தாளே அண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளப்பொன் நிறத்தாளே அந்த ஆதிபராசக்தி அந்த அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகியை வணங்கி அதற்கு பின் என் கதாபாத்திரத்தை துவங்குகிறேன் 1000 தெய்வங்களை வணங்கி வந்தாலும் அந்த முருகப்பெருமானை வணங்கிவிட்டு எப்படி தெரியுமா ஏர்மையில் ஏறிவிடை ஆடுமுகம் ஒன்று ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று குன்றுருக வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று என்ற கவிக்குரியவரான அந்த அழகான பழனிமலை ஆண்டவனை தொழுதுவிட்டு அதற்கு பின் அவருடைய அன்னையை தொழுவோம். அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்து வேலவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வெள்ளிமலை நாதனி பாபடி வீலனே வெள்ளிமடிநாதனி பாபரி வேலனே பரவேண்டும் மயில் மீது முருகையனே பரவேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வெள்ளை திடீர் பெற்று வடிவில் உள்ளத்து தோன்றுமே வெள்ளி வடிவில் வெள்ள கருவன் நெஞ்சம் காணுமே வெள்ளி திருநீர் மெட்டி வடிவேலும் உள்ளது தோன்றுமே வெள்ளிமயில் எரி வேலன் வருகை உள்ளம் நாடுமே எனையாளும் மாண்டவனி கிளிவேலவா எனையாடும் ஆண்டவனி கிளிவேலவா எளியேனும் உனை பாட அருள்வாயையா எளியேனும் உனை பாட அருள்வாயையா முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா அனுதினமும் பாட வந்தேன் வேலவா நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லொருள் புரிவாய் தீயவையெல்லாம் என்று கருதி திருவருள் புரிவாய் நல்லதெல்லாம் தினம் நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் என்றும் செய்து கருகிட திருவருள் புரிவாய் உலகின்றி வேறில்லை தெய்வம் தந்தையா அழகான பழனி மலை ஆண்டவா
தெய்வங்களை வணங்கி வந்தாலும் நம்ம ஒவ்வொரு வருஷமும் திருவிழா வைக்கிறோம், அப்படித்தானே? திருவிழா அப்ப எல்லாரும் எங்க சேர்றோம்? அந்த அம்மன் கோயில் வாசல்ல சேர்றோம். நம்ம மட்டும் சேர்றோமா? ஒரு திருவிழா எதுக்காண்டி வைக்கிறோம்னா, நம்மளுடைய உற்றார உறவினர்கள், சொந்த பந்தங்கள் அனைவரும் சேர்ந்து கோயில பொங்கல் விழா வச்சு கெடா வெட்டி எல்லாரும் கூட்டு பிரார்த்தனையா தெய்வத்தை வணங்குறது தான் திருவிழான்னு சொல்றாங்க. அந்த திருவிழாவில் இந்த அம்மன் கோயில் வாசல்ல பொங்க வச்சா எப்படி இருக்கும்? அம்மன் கோவில் வாசலிலே வாசலிலே தை பொங்கல் வைப்போம். பூங்குயிலே பூங்குயிலே இது ஒன்றாக பொங்க வைக்கும் நாடு, தினமும் ஒன்று பொங்கி வரும் நாடு. இது தொட்டாக தொட்டதெல்லாம் பொண்ணு, நம்ம சந்தோஷத்தை செய்யலாம் கண்ணு. அம்மன் கோவில் வாசலிலே வாசலிலே தை பொங்கல் வைப்போம். பூங்குயிலே பூங்குயிலே தெய்வீகமான திருச்சபைக்கு தெலுங்காயி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கும் அடியாளி அன்பும் பணிவும் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உள்ளது. ஈன்ற பொழுதில் பெருதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற திருவள்ளுவரின் திருக்குறளுக்கு ஏற்றபடி நடந்து மாதா பிதா குரு தெய்வம் இவர்களின் ஆசி பெற்று நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்காங்கே பொசித நல்லுலகில் நல்லவர் ஒருவர் உளராம் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்ற அவ்வையின் பொன்மொழிக்கு ஏற்றபடி போற்றத்தக்க மதிக்கத்தக்க பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் விழா கமிட்டியார் அவர்களை மீண்டும் வணங்கி அவர்களின் ஆசையாலும் மற்றும் இங்குள்ள அனைத்து தெய்வங்களின் ஆசையாலும் நமது நாடு வீடு ஊர் மக்கள் அனைவரும் 16 செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய புகழ், கல்வி, வெற்றி, வீரம், நன்மக்கள், பொன், நெல், அழகு, அறிவு, துணிவு, நன்னூல், நுகர்ச்சி, வாழ்நாள், நோயின்மை, இளமை, பொறுமை என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்கள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ அந்த இறைவனை வணங்கி இதோ என் பணியினை துவங்குகிறேன்.
ஹலோ ஹலோ அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி மேலே இல்லாமல் தூகை ஏதடி. சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. என் பெயர் தெலுங்காயி, என் தந்தையார் பெயர் கோட்டை பெருமாள், என் தாயார் பெயர் கோட்டை கருப்பாயி. நாங்கள் 7 பெண் குழந்தைகள் ஒரே நேரத்தில் பிறந்ததால் இந்த ஊரார்கண் பட்டுவிடும் என்று என் தந்தையாகப்பட்டவர் எனக்கு தனியாக நந்தவனம் அமைத்து வார வெள்ளிக்கிழமை அன்று என் தோழிகளோடு ஆடி பாடி விளையாட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் என் தோழிமார்கள் வரணும், அவர்களோடு சேர்ந்து நான் ஆடி பாடி விளையாட வேண்டும். அதனால் என் தோழிமார்கள் வருவதை எப்படியெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? அதனால் என் தோழிமார்கள் வரணும்னா யாரை தூதி விடணும் தெரியுமா? ஏன் பிரவி, ஏன் திடீர்னு யாரை தூதி விடணும் தெரியுமா?
அந்த கவி கோயிலை தூது விட்டுருவோமா? கோயிலே கவி கோயிலே யார் வரவை தேடுகிறாய்? மனதுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா? கோயிலே கவி கோயிலே யாரை எண்ணி பாடுகிறாய்? மனதுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா? மனதுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா? காலடி
கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா சிரிக்கும் சிரிப்பென்னவோ நினைக்கும் நினைப்பென்னவோ மெல்ல மெல்ல அக்கமிக்கு துள்ள துள்ள என்னை அல்ல இதுதானே நீரம் அர்த்தம் சொல்ல கண்ணன் அந்தானா ஒரு தேவள் பாடுது என்று என்னை சொல்லடி குயிலே கவி குயிலே உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா யாரை எண்ணி பாடுகிறாய் மனதுக்குள் ஆசை வைத்த கண்ணன் வந்தானா மனதுக்குள் ஆசை வைத்த கண்ணன் வந்தானா குயிலே கவி குயிலே என் தந்தையகப்பட்டவர் எதற்காக எனக்கு தனியாக நந்தவனம் அமைத்துக் கொடுத்திருக்கிறார் என்றால் வார வெள்ளிக்கிழமை என்று இந்த ஊர் உலகத்தில் ஒரு பிரசவத்தில் ஒரு குழந்தை பிறப்பதே அரிது. அப்படி இருக்கும் நேர காலத்தில் என் தாயாருக்கும் தந்தையாருக்கும் வெகு நாட்களாக குழந்தையே இல்லை. இந்த குழந்தை இல்லாத காரணத்தினால் என் தந்தையாகப்பட்டவர் அந்த அரிராமக்காரன் அழகமலையனை அனிதினமும் பூஜித்து வந்தார்கள். அந்த அழகமலையானுடைய அருளால் நாங்கள் ஒரே பிரசவத்தில் 7 குழந்தைகள் பிறந்தோம். இந்த 7 குழந்தைகள் பிறந்தது ஊரார் கண்ணால் பார்த்து விட்டாலோ காதால் கேட்டு விட்டாலோ நாங்கள் நோய் நொடி பட்டு இறந்து விடுவோம் என்று கருதி என் தந்தையாகப்பட்டவர் எனக்கு தனியாக நந்தவனம் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். அந்த நந்தவனத்தில் குயில்கள் கூவுவதும் மயில்கள் ஆடுவதும் பூக்கள் பூத்து பூத்து குலுங்கும் அழகை பார்க்கும் பொழுது என் மனதுக்குள் எப்படியெல்லாம் ஆசையாக இருக்கிறது. அது மட்டுமில்ல, தோப்பெல்லாம் போயிருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் தோப்பு இருக்குங்களா? உங்களுக்கெல்லாம் தோப்பு இருக்குதுங்களா? நீங்கெல்லாம் தோப்பு இருக்குதா இல்லையா? இருக்குதா? தோப்புல கிணறுன்னு இருக்குமே, அந்த கிணத்துல தண்ணி இருக்குதாப்பா? இல்ல, தண்ணியே காணோம், எங்க போச்சுன்னே தெரியல. மழையும் கம்மியாயிருச்சு, தோட்டத்தோரமும் கம்மியாயிருச்சு, விவசாயமும் கொஞ்சம் கொஞ்சமா நலிவடைஞ்சுக்கிட்டே வருது. இது எதனால சொல்றேன்னு தெரியுமா? இப்ப எல்லாத்துக்குமே தெரியும் விவசாயம் ரொம்ப அழிஞ்சுக்கிட்டே வருதுன்னு. இப்ப எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இப்ப ஒரு சிப்ப அரிசி விக்குது எவ்வளோ? 2000 ரூபாய் வந்துருச்சு. அப்பனா இதுல இருந்து என்ன தெரியுது? விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருதுன்னு இதுல இருந்து தெரியுது. உங்க ரோட்லலாம் ஒரு பஸ் போற மாதிரி தானே ரோடு போட்டுருக்காங்க. நம்ம ஏரியால ஒரு சைடு போற மாதிரி தான் ரோடு. ஆனா எங்க ஊர்லலாம் அப்படி இல்லை. பெரிய பெரிய பாலமா கட்டி வச்சு பக்கத்துல இருக்கிற தோட்டம் துறவு எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே வர்றாங்க. அதை அழிச்சிட்டு ரோடு பக்கத்துல இருந்தா என்ன செய்வாங்க? இப்ப ரோடு இருக்குது, இது இப்ப ரோட்டு மேல பஸ்ஸுக்கார அதிகமா போகும். அப்பனா இந்த இடத்துல உள்ளவங்க என்ன செய்வாங்க? விவசாயம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல கடையை கட்டி வச்சா நமக்கு நல்ல வாடகை வரும், நல்ல வருமானம் பார்த்தலான்னு என்ன செய்யறாங்க? தோட்டம் துறவெல்லாம் அழிச்சுக்கிட்டே வராங்க. இந்த தோட்டம் துறவெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த தோட்டத்துறவு வச்சிருக்கவங்க பாருங்களே, அந்த தோட்டத்துல எல்லாம் குருவிகள்லாம், சிட்டுக்குருவி பார்த்திருக்கீங்களா? இப்ப எல்லாம் அதிகமா பாக்குறதே முடியறதில்ல சிட்டுக்குருவி. ஏன்னா இப்பெல்லாம் குருவிக அது என்ன, இப்ப ஒரு பாட்டு கூட படிச்சேனே, கவி குயில், கருங்குயில், புறா, இதெல்லாம் கண்ணால பார்க்க முடியுதா? நம்ம கண்ணால பார்க்கவே முடியறதில்ல. ஏன்? தோட்டம் துறவுகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. அதனால எதையுமே நம்ம கண்ணால பார்க்க முடியல. ஆனா விவசாயம் எல்லாமே குறைஞ்சிட்டு வருதே. எல்லாம் இப்ப 2000 ரூபாய் போட்டு அரிசி வாங்க வசதி இருக்கிறவங்க சாப்பிடுறாங்க, வசதி இல்லாமங்க நம்ம என்ன செய்யறது? என்ன செய்வோம்? அதனால எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாம் நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்? மழை பொழியணும். மழை பொழிஞ்சாதான் விவசாயம் பார்க்க முடியும். விவசாயிகள் எல்லாரும் சேத்துல கைய வச்சாதான் நாட்டு மக்கள் எல்லாமே பஞ்சம் பசி இல்லாம சோத்துல கை வைக்க முடியும். அதனால நம்ம விவசாயத்தையும் அழிய விடாம பார்க்கணும். ஏன்னா அந்த காலத்துல எல்லாமே திருவிழா வச்சாங்கன்னா நாடகம் தான் வைப்பாங்க. ஏன்னு கேக்குறீங்களா? ஏன் ஆடல் பாடம் இருக்கு, கரகாட்டம் இருக்கு, ஐயா அதெல்லாம் வச்சிருக்கலாமே.
ஏன் எல்லாருமே நாடகத்தை வச்சாங்க? தெருக்கூத்தெல்லாம் முன்னாடி சொல்லுவாங்க. ஏன்னா நாடகத்துல மட்டும்தான் இரவு 10 மணிக்கு ஆரம்பிச்சு விடியற்கால சூரிய உதயம் வரையும் நடிக்கிற நாடகம் எதே ஒண்ணுனா நம்ம நாடகக்கலை மட்டும்தான். ஏன்னா இந்த நாடகக்கலையில மட்டும்தான் என்ன சொல்றாங்கன்னா, நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், ஊரு செழிக்கணும், உத்தமழை பெய்யணும். அதே அப்படி சொல்லி நாடகம் முடிகிறப்ப பாடுற நிகழ்ச்சி எதுனா நம்ம நாடகத்துல மட்டும்தான். மற்ற நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது இல்லையா, கரகாட்டம் இருக்கு, பாட்டு கச்சேரி இருக்கு, ஆடல் பாடல் இருக்கு, இதெல்லாம் படிக்கிறாங்களா? இல்லவே இல்லை. ஏன்னா அவங்க நேரம் 3 மணி நேரம் 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரத்துல பாட்டு படிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா நாடகக்கலையில மட்டும்தான் நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், ஊர்லாம் நல்ல வளமா வாழணும்னு நாங்க அதிகாரத்தை போட்டு வாழ்த்தி பாடுறது எந்த நிகழ்ச்சினா நம்ம நாடகக்கலை மட்டும்தான். அதனால நம்ம விவசாயம் பெருகணும், தோட்டம் துறவலாம் நிறைய வளரணும், இன்னும் நல்லபடியா நம்ம நாடுகளாம் செழித்து நல்ல மழை பெஞ்சு விவசாயிகள் எல்லாருமே நல்லபடியா இருக்கணும். ஏன்னா விவசாயிகள் நல்லா இருந்தாதான் நம்ம உண்ண உணவு, உடுத்த உடை எல்லாம் இருந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ஆதாரமே எது? நீர், நிலம், காற்று, ஆகாயம் சொல்லுவாங்க. இந்த அறிபொறியும் நமக்கு கிடைக்கும். அதனால விவசாயத்தை மென்மேல அழிய விடாம நம்ம வர்ற சன்னதிகளுக்கு விவசாயத்தை பத்தி எடுத்து சொல்லி விவசாயத்தை மென்மேலும் காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு, தூப்பூரம் தொட்டி கட்டி பாடுதடி செல்ல சுட்டி, ஆத்தோரம் இட்டு கட்டி பாடுதடி சில்லி வட்டு, பாடு பாட்டு அது கேட்காதா, அதை கேட்டு கேட்டு நெஞ்சப்பா காதா, பாடு பாட்டு அது கேட்காதா, அதை கேட்கும் போது நெஞ்சப்பா காதா, தோப்போரம் தொட்டி கட்டி பாடுதடி செல்ல சுட்டி, ஆத்தோரம் இட்டு கட்டி பாடுதடி சில்லி வட்டு. அச்சு வெள்ளம் பச்சரிசி கட்டி வச்சதாரோ, அத்த மகன் சுத்தி வந்து போட்டு வச்சதாரோ, அச்சு வெள்ளம் பச்சரிசி கட்டி வச்சதாரோ, அத்த மகன் சுத்தி வந்து போட்டு வச்சதாரோ, தொட்டோதனு கையில தொட்டது யாரடியோ, தொட்ட கையை சுட்டது போல விட்டது யாரடியோ, ரோட்டோர ரோஜாப்பூ ஆத்தோட தாளப்பூ எல்லாரும் கொண்டாடும் பெண்பூ, தோப்போரம் தொட்டி கட்டி பாடுதடி செல்ல வட்டு, ஆத்தோரம் இட்டு கட்டி பாடுதடி சில்லி வட்டு. சேத்துக்குள்ள சிக்கிட்டு நிக்குதோடு கால, நாக்குகளை விட்டு புட்டு பாப்பதே நாள, சேத்துக்குள்ள சிக்கிட்டு நிக்குதோடு கால, நாக்குகளை விட்டு புட்டு பாப்பதே நாள, காத்தோர் காத்து வந்து சத்தன பாடுதடி, காத்தோர் நெஞ்சு வந்து சத்தன பூசுதடி, கடலோட வெச்சத்து காத்தோடு தேப்பாந்து கேட்காத காதேது இங்கே, கோபோரம் தொட்டி கட்டி பாடுதடி செல்ல வட்டு, ஆத்தோட கட்டு கட்டி பாடுதடி சில்லி வட்டு, பாடு பாட்டு அது கேட்காதா, அதை கேட்டு கேட்டு நெஞ்ச பார்க்காதா, பாடு பாட்டு அது கேட்காதா, அதை கேட்டு கேட்டு நெஞ்ச பார்க்காதா, தோப்போரம் தொட்டி கட்டி பாடுதடி செல்ல வட்டு, ஆத்தோட கட்டு கட்டி பாடுதடி சில்லி வட்டு. இந்த கருப்பசாமி வந்து சாமி அழைக்க போறாங்க, தூங்கூர்ல எழுப்பிடுங்க. பெரிய கருப்பு சின்ன கருப்பு கோயில இருந்து ஆடி வர போறாங்க. இந்த எழுப்பிடுங்க, அதான் எழுப்பிடுங்க. நேற்று இப்படிதான் ஒரு அம்மாட்ட சொன்னேன், பேசாம தூங்கிட்டே இருந்துச்சு. ஆடி வரையில அந்த அம்மா வாயிலே மிச்சம் பாவம்.
சொன்னாப்பா தம்பி திவீனு திவீனு நீ மட்டும்தானே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற என்ன அசந்துட்டியா அப்புறம் இல்லை என்ன பண்றீங்க தூக்கம் வருதானே தூக்கம் வருதா உட்காந்து நீ வேணா படுங்க நான் வேணா கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன் ஆமா அப்புறம் நீங்க என்ன கிழமை வெள்ளிக்கிழமை எங்க போகணும் நந்தவனம் போகணும் நந்தவனம் போய் ஆடி பாடி விளையாடணும் அதனால எப்பெல்லாம் நந்தவனத்துக்கு போகணும் தெரியுமா அப்படி இருக்கணும் அதனால யாரெல்லாம் போறோம் தெரியுமா நானு மந்திரி தெலுங்காய் 3 பேரும் சேர்ந்து நந்தவனத்துக்கு போறோம் நந்தவனத்துக்கு போயிருவோமா சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது மாமாடி அது ஒண்ணு நினைச்சு கண்ணு திவக்குது சும்மா சும்மாடி சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது மாமாடி என்ன நினைச்சு கண்ணு திவக்குது சும்மா சும்மாடி ஆனந்த காது அடிக்குது ஆசையில் மனசு துடிக்குது ஆனந்த வாச மணக்குது சாமதி பூவ வெடிக்குது பட்ட பருவத்தை இதுல நேரம் சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது எனக்கு அடுத்து மந்திரி வருவார் கூப்பிடுமா மந்திரி என்ன பாதி சாஞ்சிருச்சு இல்ல என்னடா புயல காத்துல சாஞ்ச மாதிரி சாஞ்சிருக்கிட்டே ஒரு சேசிக்கு ஒண்ணு எடுத்துட்டாங்க சாமி மந்திரி உருட்டை கிட்ட போடுங்க மந்திரி எங்கே போனீங்க ஊங்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்லலாமா